எல்லாம் என்ன சொல்றாங்க, இயேசு மரிச்சிட்டாரு, அவர் பாருங்க நல்லது செஞ்சாருங்க, நன்மை செய்தாருங்க, குருடர் பார்வையிட்டார்கள், செவிடர் கேட்டார்கள், முடவன் நடந்தார்கள், எல்லா அற்புதங்களும் செய்திருந்தாலும் அவர் மரிச்சிட்டாரே, அவரையும் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களே, அவரையும் கொண்டுட்டாங்களே, நல்ல மனுஷன் தாங்க கொண்டுட்டாங்க. ஆனா இந்த கிறிஸ்தவங்க பாருங்க இயேசு ஆண்டவர், இயேசு தான் ரட்சகர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் எங்க மரிச்சு போயிட்டாரு, அவரை போய் கிறிஸ்துன்றாங்க, அவரை காப்பாற்றிக்க முடியல, அவர் எப்படி ரட்சகரா இருக்க முடியும், இதெல்லாம் தெரியல. அதனால பேசி பிணத்திட்டு இருக்கிறாங்க ஜனங்க எல்லாம், தெரியல. ஆனா பவுல் சொல்றாரு, அவர் மரித்தார், ஆனா அவர் உயிர் தெழுந்துட்டாரு, இப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்றாரு. 7வது காரியம், உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா, ஆமென். என்ன பொசிஷன்ல இருக்கிறாரா இயேசு? இப்ப பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்திருக்கிறார், இயேசு என்ற நாமம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பிதாவுக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த நாமங்களை எல்லா நாமத்தையும் ஒன்றாய் இணைத்து எல்லா நாமத்தை காட்டிலும் அந்த நாமத்தை பெரிதா இயேசு என்ற நாமத்தை கொண்டு வந்துட்டார். எல்லாம் அதுல இருக்குது. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, அப்படியே சொல்றோம் இல்லையா, ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, யெகோவா நிசி, ஜெயக்கொடி இல்லையா, தேவனை குறித்து பல நாமங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாமங்கள் எல்லாவற்றையும் ஒரே நாமத்தில் கொண்டு வந்துட்டாரு. எல்லா நாமத்துக்கு கீழே தள்ளி ஒரு நாமத்தை மேல கொண்டு வந்துட்டாரு, இயேசு என்ற நாமம். எல்லாமே அதுல இருக்குது. இயேசு என்ற நாமத்தை சுகத்துக்கு உங்களுக்கு சுகம் வேணுமா, இயேசு நாமம் இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, இயேசுவின் நாமம் இருக்குது. உங்க பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா, இயேசுவின் நாமம் இருக்கிறது. உங்களுக்கு சமாதானம் வேணுமா, இயேசுவின் நாமம் இருக்குது. எல்லாத்தையும் இயேசு என்ற நாமத்தில் வைத்து விட்டார். அல்லேலூயா. அப்ப உன்னதமானவர் இப்ப அவர் சாதாரண நிலையில் இல்ல, இன்றைக்கு பிதாவானவர் வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காக எனக்காக ஒரு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசிட்டு இருக்காராம்? இவர்களுக்காக நான் மரித்திருக்கிறேன், இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன். பிசாசானவன் நம்ம எவ்வளவுதான் எதிர்த்தாலும், அவன் நம்மளை ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவே இயேசு அங்க சிலுவையில் அங்க எங்க பிதாவின் வலது பாரசத்தை நம்மளுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாரு, நம்மளுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை தான் நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் பாருங்க. இது இயேசு, இவர் யார் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இவர் யார், இவர் அப்படிப்பட்ட தேவன், இவர் சாதாரணவர் அல்ல இயேசு. அல்லேலூயா. இயேசு என்ற சாதனம் அல்ல, இவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அல்லேலூயா, ஆமென். அப்ப அதை எண்ணி பாருங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க.